உத்தம தவம் கர்மஷயார்த்த தப்தே இதி தபஹ. வினைகளை அழிப்பதற்கான அரிய முயற்சிதான் தவம். இச்சா நிரோத தபஹா, ஆசைகளை அகற்றுவதுதான் தவம். மோக்ஷ மார்க்கஸ்ஸே தபஹா, முக்தி நெறியில் செல்வதுதான் தவம். இத்தகைய தவங்களை அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப முயல வேண்டும். இதனால் தான் சக்தியஸ்த தபஹா என்றனர். ஆனால் தன் சக்தியை மறைத்து தவ முயற்சியிலிருந்து நழுவக்கூடாது. ஆனால் நாம் புரிந்து கொண்டது என்னவென்றால், சக்தி இருந்தால்தான் தபம் செய்ய வேண்டும் என்று. அவரவருக்கு ஏற்ற வகையில் சக்தி நிச்சயமாக உண்டு. அந்த சக்தியை பயன்படுத்தி இந்த தவங்களை மேற்கொள்வதுதான் முக்திக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். இந்த தவம் 2 வகைகளாக பார்க்கலாம். அந்தரங்க தவம், பாஹ்ய தவம், அதாவது அகத்தவம், புறத்தவம் என 2 வகைகளாக பார்க்கலாம். அனசனம், ஆவமோத்தரியம், விருத்தி பரிசங்கியாசனம், ரசபரியத்யாகம், விவிக்த சையாசனம், காயக்லேஷம் என்ற 6ம் புறத்தவங்கள். பிராயச்சித்தம், வினயம், வையாவிருத்தியம், ஸ்வாத்தியாயம், வியுத்சர்க்கம், தியானம் என்ற 6ம் அகத்தவங்களாகும். உணவை துறந்து உபவாசம் இருப்பது அனசனம். புலனடக்கம் காக்கவும், ஆசைகளை துறக்கவும், வினைகளை அழிக்கவும், தவம் புரியவும், ஞான வளர்ச்சிக்கு உபவாசம் பயன்படுகிறது. மேலும் உணவின் மீது எழும் விருப்பத்தை அடக்கவும், பற்றை துறக்கவும் உபவாசம் காரணமாக அமைகிறது. எப்போதாவது உங்களுக்கு உண்ணலாமா வேண்டாமா என்ற உணர்வு எழுமானால் உண்ணாமல் இருப்பதுதான் நலன் தரும். மலஜலம் கழிக்க போகலாமா வேண்டாமா என்ற உணர்வு தோன்றும் போது உடனே செல்வதுதான் நலன் தரும். முழு உணவு ஏற்காமல் குறைவாக உணவு கொள்ளல் அவாமோர்த்தயம். இதனால் உறக்கத்தையும் புலன்களையும் கட்டுப்படுத்தலாம். அறநெறி முயற்சிக்கு துணையாகும். உணவுக்கு சென்று உணவும் மனமும் சுவையும் உடையதாக இருந்தும், வேண்டியதை கொடுக்கவும் தயாராக இருந்தும் குறைத்து உணவருந்துவது மிகவும் சிறந்தது. முனிவர்கள் ஆகாரத்திற்கு செல்லும்பொழுது, இன்று இத்தனை வீடு வரைதான் செல்வேன், இந்த உணவைகளை மட்டும்தான் உண்பேன் என சில நேமங்களை ஏற்று செல்வது விருத்தி பரிசங்கியாசனம் என்பர். ஏற்ற நேமங்களுக்கு இணையாக உணவு கிடைக்கவில்லை என்றால் ஏற்காது திரும்பி விடுதல். இதனால் முனிவர்களுக்கு உணவின் மீது எழும் வேட்கையை விடுவதற்கான ஒரு காரணமாக அமைகிறது. பால், தயிர், நெய், எண்ணெய், சர்க்கரை, உப்பு இந்த 6 ரசங்களில் ஏதேனும் ஒன்றோ அல்லது அதற்கு மேலோ உண்ணாமல் விடுவது ரசபரியத்யாகம். உறக்கத்தை குறைக்கவும், புலன் உணர்வுகளை தடை செய்யவும் இது துணையாகிறது. தனியிடத்தில், அதாவது தனித்து வாழ்தல் விவிக்த சையாசனம். இது விருப்பு வெறுப்புகள் எழாமல் இருக்கவும் ஞான தியானங்களுக்கும் உதவியாக அமைகிறது. காயக்லேஷம் என்பது உடலை சுகம் தராத இடத்தில் தவம் முதலியவைகளை செய்வது. அதாவது மழை, பனி, குளிர், வெயில் இவைகளில் இருந்து தவம் மேற்கொள்வது. சரீரத்தை வருத்துதல் காயக்லேஷம் என கூறப்பட்டுள்ளது. முனிகளுக்கு உடல் வேலையால் அதற்கு கொடுக்கும் கூலியை விட மிகுதியான அதனிடம் வேலை வாங்கிக் கொள்வர். தர்ம காரியங்களை செய்ய அதை கருவியாக பயன்படுத்துவர். பிறப்பை ஒழிக்க முயலும் அவர்களுக்கு உடம்பும் மிகையே. என் நிலையிலும் அது தவம் முதலியவைகளுக்கு பயன்பட வேண்டும், எந்த கால நிலையிலும் அதன் பயன் கொள்ள வேண்டும் என்பதற்காக உடல் நாடும் சுகத்தின் விழவை தடுத்து பயன் கொள்ள பழகுதல் காயக்லேஷம். சமண முனிவர்கள் வாழ்ந்த அறப்பள்ளிகளை பார்த்தாலே அது உரிய உதாரணமாக, எடுத்துக்காட்டாக அமைகிறது. இன்று தமிழகத்திலே காணப்படுகின்ற பல பள்ளிகளை பாருங்கள். ஒவ்வொரு குகையும் எவ்வாறாக எந்த இடத்தில் அமைந்து இருக்கிறது என்று. அந்த இடத்தில் இரவு நேரங்களில், மழை காலங்களில், பனிக்காலங்களில் எப்படி இந்த முனிவர்கள் கற்படுக்கைகளில் உறைந்து தவம் புரிந்திருப்பார்கள் என்று எண்ணி பார்த்தாலே இந்த காயக்லேஷம் என்ற தவம் எவ்வாறாக இயற்கையாகவே அமைந்து இருக்கிறது என்பதை நாம் உணரலாம். அடுத்து அகத்தவம், அதுவும் 6 வகைப்படும். முனிவர்கள் தங்களின் அறியாமையினாலேயோ கவனமின்மையினாலேயோ நிகழும் தவறுகளுக்கு பிரதிக்கிரமணம், ஆலோசனை முதலியவைகளால் கழுவாய் தேடிக்கொள்வது பிராயச்சித்தம் எனப்படும். இதனால் முனிகளிடம் மாயாச்சாரம் இராது, மான கஷாயமும் அழிகிறது. மிக சிறந்த மும்மணியை அணியாக தரித்தவர்களிடம் பணிவோடிருத்தல், வினயம், நோய் முதலியவற்றால் வருந்தும் முனிகளுக்கு உதவி செய்தல் வையாவிருத்தியம். மான கஷாயம் இல்லாதவர்கள்தான் வையாவிருத்தியத்திற்கு வர முடியும்.
நேரம் வீணாகாமல் ஞான வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது சுவாத்தியாயம். அகப்பற்றுகளை விடுதல், யான் எனது என்னும் அகங்காரம், மம கர்மங்களை விடுதல் வித்சர்க்கம். அலைப்பாயும் மனதை அடக்கி ஒருமுகப்படுத்தி மனதை உயர்ந்த ஒன்றில் நிலையாகச் செய்தல் தியானம். பிண்டஸ்த தியானம், பத்தஸ்த தியானம் இல்லறத்தானுக்கு, ரூபாதித்த தியானம் முனிவர்களுக்கு. சில நேரங்களில் நான் இப்படியும் யோசித்து பார்ப்பதுண்டு. நாட்டில் இன்று பலர் தவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். வியாபாரம் செய்பவர்கள், பணம் என்ற ஒற்றை இலக்கோடு ஓடிக்கொண்டிருப்பவர் பலரும் ஒரு வகையில் தவம் செய்கின்றவர்களே. அவர்களும் உணவை மறந்து, உறக்கத்தை மறந்து, உடல் நோயும் பாராமல் ஆனால் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தவம் இச்சை காரணமானது. கண் துஞ்சாது, பசியறியாது, உடல் நோய் பாராது தனது வியாபாரத்தில் மும்முரமாக ஈடுபடுவது தனத்தின் மீது கொண்ட மோகம். காகித நோட்டிற்காக இவைகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இவைகள் கர்ம ஆசிரவத்திற்கு காரணமான தவங்களாக அமைகிறது. தனத்திற்காக தனது 10 பிராணங்களையும் விட தயார். பாவங்களே இங்கு பந்தமாகிறது. இதே முயற்சி தர்மக்ஷேத்திரத்தில் செய்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். எத்தனை கர்மங்கள் நிர்ஜரையாகும், புண்ணிய பந்தம் பெருகும். புண்ணிய நோட்டுகளை எண்ணலாம் என்பதை பற்றி சற்றும் யாரும் இன்று கவலைப்படுவதே இல்லை. பணம் என்ற ஒன்றை மட்டும் பிரதானமாக படுத்தி கொண்டு இன்று ஓடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் செய்த பூர்வ புண்ணியத்தை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர, உண்மையாக இந்த பவத்தில் நீங்கள் கற்ற கல்வி, நீங்கள் உங்களுடைய அறிவுதான் பயன்படுகிறது என்று நினைத்து கொண்டிருந்தால் அதுவும் மாயைதான். ஏனென்றால் நீங்கள் நினைத்து கொள்ளலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து விட்டோம், நல்ல வேலையை கொடுத்து விட்டோம், ஒரு பெரிய டாக்டராகவோ என்ஜினியராகவோ மாற்றிவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். உண்மையில் அந்த ஜீவன் அது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளையை நான் படிக்க வைத்து பெரிய ஆளாக்கிவிட்டேன், டாக்டராகவோ என்ஜினியராகவோ மாற்றிவிட்டேன் என்று நினைத்து கொள்ளலாம். உண்மையில் உங்களால் நடந்தது ஒன்றுமே இல்லை. அந்த ஜீவன் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தை இன்று அனுபவித்து கொண்டிருக்கிறது, அவ்வளவே. அந்த புண்ணியத்தின் பலனாக இன்று இருக்கக்கூடிய இன்றைய சமுதாய மக்கள் அதை அனுபவித்து புண்ணியத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்களே தவிர, புதிய புண்ணியத்தை பந்தமாக்கி கொள்வதோ அல்லது தவநெறியில் செல்லவோ ஈடுபடுத்தவே இல்லை. அவர்கள் புண்ணியம் என்ற அந்த வங்கி கணக்கு நிறைவடைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஈடாக பாப கணக்கு ஏறிக்கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறையில் உள்ள ஒருவனுக்கு உணவு கிடைக்காமல் இருந்தால், பட்டினி இருந்தால் அவரது பூர்வ கர்மம் பயன் தந்து நிர்ஜயராகிறது. ஒருவர் உடல் நலமின்றி இருக்கிறார், அப்போது உணவு உண்ணாமல் இருக்கின்றார். அவரே நியாயமாக ஏற்றுக்கொண்டு விடுவாராயின் புண்ணிய பந்தத்திற்கு காரணமாகும். நியாயமின்றி உண்ணாமல் இருந்தால் உடல் தேறிய பின் சாப்பிடுவார். ஆனால் நியாயமாக ஏற்றுவிட்டால் தேறிய பின்னரும் நியமம் எடுத்தவரை சாப்பிட மாட்டார். நியமமின்றி விரதங்களே மேற்கொள்வது பணத்தை வீட்டில் சும்மா வைத்திருப்பது போன்றது. அதே விரதங்களை நியமத்தோடு போற்றுவதனால் அது வங்கியில் நிரந்தர வைப்பு நிதியில் போட்டு வைக்கும் பணம் போன்றது, வட்டியோடு திரும்ப கிடைப்பது. ஆத்மனை தவமாகின்ற நெருப்பில் சுட சுட நோற்பவர்கள் பொன்னை சுட சுட ஒளிவிடுவது போல ஒளிவிடுவர். இரும்பு என்னும் ஜீவனை தவம் என்னும் அடுப்பில் வைத்து தியான நெருப்பினால் சுட சுட பொன்மேல் ஒளி வீசும். தியான தீயால் தூய்மையான பின்னர் கெடுவதில்லை. மிகுந்த வெயில் காய்ந்த பின் மழை பெய்வது போல் தவம் பெருக பெருக சாந்தி பெருகும். தர்மக்ஷேத்திரத்தில் ஆசனத்தில் அமர்ந்து இருப்பது கடினமாக இருக்கிறது என்கின்றனர். நார்ச்சந்தியில் கடை, ஹோல்சேல் கடை, காலையிலிருந்து வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. நோட்டுகளை எண்ணி எண்ணி போடுகிறார். முதலாளி காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை, டீ கூட குடிக்கவில்லை. மணி 12 ஆகிறது. ஆசனத்தில் அசையவில்லை, அசைய நேரமும் இல்லை. அகண்ட சாமாயகம் போல அமர்ந்துள்ளார். அங்கே கஷ்டம் தெரியவில்லை. தர்மக்ஷேத்திரத்தில் ருசி இல்லை. ஆனால் 5 நிமிடம் கூட அங்கு அமர்ந்தாலும் கஷ்டமாக தெரிகிறது. இச்சை இல்லாமையே இருப்பதுதான் தவம். ஆன்ம சாந்தி அதிலே கிடைக்கிறது. முனி சாந்தமாக இருக்கிறார், கர்மக்ஷயம் செய்கிறார். எனவே தவம் என்ற ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு இயன்று வரை சக்தியஸ்த தபஹா என்று கூறியதை நினைவில் கொண்டு நாம்
தவத்தை மேற்கொண்டோமானால், இந்த கர்ம நிர்ஜரை செய்வோமானால் நிச்சயம் ஒரு நாள் முக்தி மார்க்க பாதையில் செல்வதற்கு வழிவகுக்கும். இருக்கும் புண்ணியத்தை பல ஐம்பொறி சுகங்களுக்கு ஈடு கொடுத்து அதை அனுபவித்து கொண்டிருப்பதனால் பாவ கர்மம் மட்டுமே கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நடந்தோமானால் இந்த தவத்தின் மகிமையை உணர்ந்து தவத்தை மேற்கொள்ள முயற்சி செய்வோமாக. உத்தம தபஹா சக்தியஸ்த தபஹா.